Hello students, exercise 1.1 question number 5. First left hand side start பண்ணலாம். left hand side 2 bracket யூஸ் பண்ணுறாங்க. அதில் first bracketக்கு உள்ள A intersection C இருக்கு. அதில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏயும் சி மட்டும் கம்பேர் பண்ணுங்க. அதில் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டை பார்த்து எழுதிடுவோம். த்ரீ மட்டும் தான், ஏலையும் சிலையும் த்ரீ மட்டும் தான் காமனாக இருக்குது. அதை நான் எழுதிடுறேன். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் செகண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள பி இன்டர்செக்ஷன் டி. பிலையும் டிலையும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸ் பி அண்ட் டி கம்பேர் பண்ணுங்க. 3,5 தான் காமன் எலமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக அதை அப்படியே பார்த்து எழுதிடலாமா? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி, இன் பிட்வீனில் கிராஸ் இருக்குது அப்படின்னா ஆர்டர் பேர். இதில் உள்ள எலமெண்ட்ஸையும் இதில் உள்ள எலமெண்ட்ஸையும் ஆர்டர் பேர் பண்ணும். மேலே இருக்கு பாருங்கள், 3,3 3,5 அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, ஏ கிராஸ் பி, அதை அப்படியே எடுத்து எழுதிடலாமா? ஏ கிராஸ் பி, இன் பிட்வீனில் கிராஸ் இருக்குது. அப்போ ஏல உள்ள எலமெண்ட்டை பியில் உள்ள எலமெண்ட்டு கூட பேர் பண்ணும். பண்ணலாமா? 1,2 1,3 1,5 2,2 2,3 2,5 லாஸ்ட்டாக 3,2 3,3 3,5 அவ்வளோதான். ஏ கிராஸ் பி கம்ப்ளீட் பண்ணிச்சு. அடுத்ததாக சி கிராஸ் டி. சியில் உள்ள எலமெண்ட்டை டியில் உள்ள எலமெண்ட்டு கூட ஆர்டர் பேர் பண்ணிடும். 3,1 3,3 3,5 4,1 4,3 4,5 அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து எழுதுங்க. இப்போ இன் பிட்வீனில் இன்டர்செக்ஷன் இருக்குது அப்படின்னா காமன் எலமெண்ட் கம்பேர் பண்ணலாமா? இந்த ரெண்டுலேயும் இருக்கிற காமன் எலமெண்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கல, அதுதான் காமன் எலமெண்ட்ஸ். அதை எழுதிடலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அதே தான் ரைட் ஹேண்ட் சைட்லையும் இருக்குது. இஸ் ட்ரூவான்னு கேட்குறான். ஆமாம், இது ட்ரூ தான். இட் இஸ் ட்ரூ தான். ஓகேவா? லாஸ்ட் லைன் அதை அப்படியே எடுத்து எழுதிடுவோமா? இட் இஸ் ட்ரூ.